ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் 1000 ருபீஸ் நம்மக்கிட்ட இருந்தால் மந்த்லி நம்ம எந்த மாதிரிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீம் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இதில் வந்து 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது இயர்லி ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேஞ்ச் வந்து மாறிட்டே இருக்கும். 1000 ருபீஸ் மந்த்லி சேவ் பண்ணால் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம 1,80,000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நம்ம 15 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா 21 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 5,54,613 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த அமௌண்ட் நமக்கு தராங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3,74,613 ருபீஸ் வரும். இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம பொண்ணுக்கு 18 வயசு ஆகும்போது 50% வந்து நம்ம வந்து அதுலேருந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டி. இதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான். 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாதம் 1000 ரூபா போட்டால் 5 வருஷத்துக்கு அப்புறம் 12,120 ரூபா எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பிபிஎஃப். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து நம்ம குழந்தைகளுக்கு பசங்க வச்சுருந்தோன்னா குழந்தைங்க பேர்லேயும் ஆரம்பிக்கலாம், நம்ம நேம்லேயும் போட்டுக்கலாம். இதில் மாதம் 1000 ரூபா போட்டால் இதில் 15 இயர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம். இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1%ன்னு நினைக்கிறேன். தென் வந்து ஃபுல்லாக 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே நமக்கு வந்து 3,15,572 ருபீஸ் கிடைக்கும். நம்ம வந்து 1,80,000 வந்து பே பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கேவிபி. இது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போடுறேன். நம்மக்கிட்ட ஒரு லம்போ ஒரு 50,000 இருந்துச்சுன்னா அதை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேவிபியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா 115 மாதத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது வந்து டபுளாக கிடைக்கும். இப்போ 50,000 போட்டோம்னா 1,00,000 கிடைக்கும். 1,00,000 போட்டோம்னா 2,00,000 கிடைக்கும். அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 3% அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. நம்ம எப்போ வேணால் போட்டு எப்போ வேணால் இதில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 3.33% தான் தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிப். இது எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்ஐபி. இதில் வந்து லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஆனால் வந்து சந்தைய பயத்துக்கு உட்பட்டது தான். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 1000 ருபீஸ் மாதம் போடுறேன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எப்படி வேணால் வரலாம். அதிகமாகவும் வரலாம், கம்மியாகவும் வரலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12% போட்டால் 10 வருஷத்துக்கு நான் போடுறேன்னா 10 வருஷத்தில் 1,20,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து 1,12,339 ரூபா கிடைக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்க போகிற அமௌண்ட். இது வந்து கன்ஃபார்மாக இவ்வளோ கிடைக்கும்னு இருக்காது. அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். ஆனால் எஸ்ஐபியில் லாங் டேர்ம் போட்டால் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்டியலில் சேமிக்கிற முறை. இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்டார்டிங்கில் உண்டியலில் சேமித்து பழக்கினோம்னா அவங்க பெருசாக சேவிங்ஸ்னால் என்ன, அது வந்து நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம உண்டியல் முறையை நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் கூட இதை ஃபாலோ பண்ணலாம். வீட்டில் கொஞ்சம் மிச்சம் ஆச்சுன்னா அதை உண்டியலில் போட்டு வச்சுக்கலாம். இதுவும் ஒரு பெஸ்ட் முறை தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.